எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வார்த்தைகளாக வெளிப்படும். அந்த வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கைய நிர்ணயிக்கும். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு. சரி, இப்ப இதுக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா சம்பந்தம் இருக்கு. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடக்கும்போது அந்த திருமண வாழ்த்துல எல்லாரும் எப்படி வாழ்த்துறாங்க அப்படின்னா, அதை கேட்கும்போது மங்களமான வார்த்தைகளாகத்தான் தெரியும். ஆனா கொஞ்சம் தீர ஆராய்ந்து பார்த்தால்தான் அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அமங்கலங்கள் நமக்கு தெரியும். இத இளங்கோவடிகள் தெரிஞ்சு செஞ்சாரா, இல்ல தெரியாமையே பின்னால் வரக்கூடிய அமங்கலத்தை பற்றி தானாக அமைந்ததா அப்படின்னு தெரியல. ஆனா அந்த வாழ்த்தினுடைய விளக்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? கோவலனும் கண்ணகியும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து விடாமல், பிடித்த கையை விட்டு விடாமல், சண்டை சச்சரவுகள் இல்லாமல், ஒருவருக்கு ஒருவர் சந்தேகம் கொள்ளாமல், இப்படின்னு கிட்டத்தட்ட அந்த அமங்கல வார்த்தைகளாகவே சொல்லி அவர்களை வாழ்த்துவதாக அந்த செய்யுள் அமைந்திருக்கும். காதலர் பிரியாமல், கவவுக்கை நெகிழாமல், தீது அருக என ஏத்தி, சில்மலர் கொடு தூவி, அம்கண் உலகின் அருந்ததி அன்னாளை, மங்கள நல் அமளி ஏற்றினார். இதுதான் அந்த பாடல். ஆக எப்பொழுதுமே நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மங்களகரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தைகள் தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கும்.